கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். டெய்லி ஒன் பிரேக் அவுட் ஸ்டாக் எடுத்து அது ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கட்டும். ஸோ இதை பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக நம்ம எப்படி பிரேக் அவுட்டுக்கு எடுக்கிறது அப்படின்றத நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன எந்த ஸ்டாக்குன்னு பார்த்துடலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது நம்ம இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நம்ம கொடுத்துருந்தோம், அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? ஓகே, நம்ம இந்த ஜியோ ஃபினான்ஸ் கொடுத்து வெறும் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள், அதாவது 4 நாள் தான் ஆகுது, டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ பாருங்கள், டார்கெட்டை வந்து ஹிட் பண்ண போகுது. இன்னும் ஒரு டூ ருபீஸ் வந்து ஜஸ்ட் 2 rupees இன்றைக்கி ஹிட் ஆயிரும். ஓகே, யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதாவது இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ இல்லை எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை வந்து இதுக்கு மேலே போகும், பட் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். இல்லை போதும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம என்னன்றதை பார்த்துக்கலாம். இன்னும் சில ஸ்டாக்குகள்லாம் நம்ம கொடுத்தது பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் நியரில் இருக்கிறது, பிரேக் அவுட் ஆகிருக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ அதை மட்டும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்கை சீக்கிரமாக பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஐஆர்டிஏ கொடுத்துருந்தோம். ஸோ ஐஆர்டிஏ என்ன சொல்லி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப் ஆகிருக்கு. இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி இந்த ஸ்பின்னிங் டாப் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஒரு 3 நாள் முன்னாடி. ஸோ நம்ம அன்னைக்கு சொல்லியிருந்தோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல ஹியூஜ் கேப் அப் அன்றைக்கி வந்து பார்த்தோம் 5.5% வந்து அப் சைடில் போயிருந்துச்சு. ஒன்று ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுனாலையும் ஒரு நல்ல கேப் அப் கிடச்சதுனாலையும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்னது ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 கேண்டில் பேரிஷ் கேண்டில் வந்துட்டு அகைன் இப்போ மறுபடியும் அப் சைடில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ கூட இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணலாம். ஓகே, நம்மளோட அனாலிசிஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நீங்கள் இதை கற்றுக்கணும். அதுக்காக தான் நான் அந்த சீரியலே நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இன்றைக்கி உள்ள பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை நம்ம பார்த்துக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாரதி ஏர்டெல் வந்து மண்டே வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ மண்டேலேருந்து மண்டே டியூஸ்டே 2 நாளுமே உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு மறுபடியும் அகைன் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ கூட இந்த ஸ்டாக்கை இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் இன்றைக்கி கூட இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணலாம். ஓகே, அதுக்காக தான் நான் அந்த ஸ்டாக்கை கொண்டு வந்தேன். ஒருவேளை நீங்கள் வாங்கிருந்தீங்கன்னா கொஞ்சம் பேனிக் ஆகலாம். ரைட், இது வந்து நம்ம எப்படி மறுபடியும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ முழுக்க உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கிட்டோம், ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ இது மறுபடியும் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வாங்கின ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக் வந்து மறுபடியும் எங்கே ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். நான் உங்களுக்கு 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அகைன் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம், எங்கே பாருங்கள் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட இந்த ஸ்விங்கில் இருந்து நான் ஒரு 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்விங்கில் இருந்து இந்த ஸ்விங்க்கு அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4 ஹவரில் உங்களுக்கு ஸ்பின்னிங் டாப், அதாவது இவ்வளோ தூரம் இறங்குனது ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் கண்டிப்பாக போகும். நீங்கள் இந்த ஸ்டாக்கை இன்றைக்கி வாங்கலாம். ஓகே, இந்த நாலேஜையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது முழுக்க உங்களுக்கு அதாவது இந்த நாலேஜை உங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட்டில் தான் இன்னும் இருக்குது.
அதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்டாக் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னைக்கு உள்ள பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா ட்ரிபிள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஓகே, அது எப்படி நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? இதோட எஸ்எல், என்ட்ரி, டார்கெட் இது மூணையுமே இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, இப்போது ட்ரிபிள் பாட்டம் உங்களுக்கு நான் இப்போ ட்ரிபிள் பாட்டம் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போது ட்ரிபிள் பாட்டம் அப்படின்றப்போ நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த ட்ரிபிள் பாட்டம் வந்து அப்படியே நீங்கள் இங்கே மார்க்கெட்டில் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சில நேரம் வரும், சில நேரம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போது நம்ம ட்ரிபிள் பாட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சும்மா உங்களுக்கு ட்ராப் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரிபிள் பாட்டம் அப்படின்னா ஒரு ஸ்விங்கோட லோவில் வர்றது ட்ரிபிள் பாட்டம். அதே அந்த ட்ரிபிள் பாட்டம் உங்களுக்கு ஒரு ஸ்விங்கோட ஹையில் வர்றது ட்ரிபிள் டாப். ஓகே, இதுதான் என்னது ட்ரிபிள் பாட்டம். ஓகே, இதைத்தான் நம்ம இங்கே வந்திருக்கு. நெக்லைன் வந்து உங்களுக்கு இப்படி ட்ராப் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்து இதை நான் ஏன் இப்போ ட்ராப் பண்ணி காட்டினேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னடா இது ஒரு 4 கேண்டில் ஸ்டிக், ஒரு 6 கேண்டில் ஸ்டிக்கோ 8 கேண்டில் ஸ்டிக்கோ இருக்குது, இதை போய் ட்ரிபிள் பாட்டம் சொல்கிறோம் அப்படின்னு பிகினருக்கு தோணும். ஸோ அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இதை ட்ராப் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ இதை நான் உங்களுக்கு 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். அப்படின்றப்ப இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணி இப்போ பாருங்கள். இப்போ ட்ரிபிள் பாட்டம் நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ டெய்லியில் பார்க்கும்போதே இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கண்டிப்பாக வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ட்ரா பண்ணிடலாமா? இப்போ பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. ஓகே, நம்ம இப்போது ட்ரிபிள் பாட்டம் ட்ராப் பண்ணியிருக்கோம். இதோட நெக்லைன் நம்ம எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாமா? உங்களுக்கு இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுல நிறைய பேர் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பெரிய இன்வெஸ்டர்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரீட்டைல் ட்ரேடருக்கு அவ்வளோ தெரியாது. இதில் நம்ம குழம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பாருங்கள், அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஓகே, இதோட நெக்லைனை நம்ம இப்போ ட்ராப் பண்ணிடுவோம். நெக்லைன் வந்து ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து, அதாவது சொல்கிறேன், ஒரு நிமிஷம், இதை நான் கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இது வந்து இப்போதைக்கு இப்படி வேண்டாம், கன்ஃபியூஸ் கூட தரலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து விழுந்திருக்கு, ஒரு கேப் டவுன் இல்லையா? ஸோ இங்கேருந்து நம்ம ட்ராப் பண்ணோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்காகத்தான் நான் இப்போ மறுபடியும் மாற்றிருக்கேன். செகண்ட், சாரி, இதை நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். ரைட், நான் அப்போது இந்த எப்படி சொல்கிறது, இதை நான் உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு நம்ம ட்ராப் பண்ணி காட்டினா தான் நம்ம எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு தெரியும். இல்லைனா ஏற்கனவே நான் ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அதனால் உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ட்ரிபிள் பாட்டம் ட்ராப் பண்ணிட்டோம். இதோட நெக்லைன் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், இதை கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோமா? ரைட், இப்போ நெக்லைனை நம்ம பிரேக் பண்ணுறோம். நெக்லைனை ட்ராப் பண்ணிக்கிடுவோம். நெக்லைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு
ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மிடில் இருக்கிறது தான் நெக்கு. ஒரு நிமிஷம். நெக்லைன் வந்து நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. இதை நான் வந்து 4 ஹவரில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 4 ஹவரில் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்கும். இதை நான் இப்போது உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டெய்லியில் பார்க்கும்போது 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப கிளியராக தெரியும் அந்த பேட்டர்ன். இப்போ நம்ம பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். ஸோ ட்ரிபிள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு, ஒரு கேண்டில் தான் வந்திருக்கு. ஸோ கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டே இதோட எஸ்எல் வந்து கீழே வச்சுக்கலாம். அதாவது இந்த ஸ்விங்கோட லோ கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் கரெக்டாக இருக்கும். எஸ்எல் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இல்லை, இந்த ட்ரிபிள் பாட்டத்தோட டார்கெட் 2923 நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் இது ஒரு சூப்பரான ஸ்டாக், மிட் கேப் ஸ்டாக். கிட்டத்தட்ட இதோட மார்க்கெட் கேபிட்டல் 50,000 கோடி. இது ஒரு தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனியும் கூட, முருகப்பா குரூப்ஸ். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஷார்ட் டேர்முக்காக வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இப்போ வாங்கலாம். இதோட டார்கெட் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4735 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை நன்றியும் அன்பும்.